இவங்களாம் அதை வந்து ஒரு பெரிய பிம்பம் மாதிரி ஒரு பெரிய ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ஒரு சின்ன ஒரு ஊசியை வச்சு குத்தி காலி பண்ணிட்டாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐநாக்களில் இந்த கும்பல் அப்படியே மேலே விழுந்து பிராண்டும் பொழுது தெரியாமல் சொல்லிட்டேங்க, நான் வருத்தப்படுறேங்க இப்படின்லாம் எல்லா தலைவர்களும் பேசியிருப்பாங்க. இவர் அது பண்ணலை. அப்படி தாண்டா நான் பேசுவேன், நீ முதல்ல நாட்டுடைமை ஆக்கடை, அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படி நாட்டுடைமைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க ஆஃப் ஆகிறாங்க. நீங்கள் அதை அப்படியே திறந்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும். அம்பேத்கரை விலை போனவர்னு சொல்லியிருக்காரு. பிராமணர்களுக்கு விலை போய் அதன் அடிப்படையில் அவர் அரசியல் சாசனத்தை அவர்கள் இஷ்டப்படி எழுதிவிட்டார் இப்படின்னு சொன்னவர் தான் ஈவேரா. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நான் தனிப்பட்ட விதத்தில் சீமானை சந்தித்து அவருடன் உரையாடி இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், மிக அதிகமான மனதிடம் கொண்ட ஒரு நபர். வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டீப் பர்சனாலிட்டி அப்படின்ட்டு, ரொம்ப டீப் பர்சனாலிட்டி. ஈவேராவை பற்றி அந்த பிம்பத்தை உடைத்ததில் முக்கியமான பங்கு. 1,00,000 பேர் ஒரு விஷயத்தை தவறாக பேசினாலும் தவறான விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு இருக்கணும். அந்த மனதிடத்தோடு பேசின ஆட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரிசாலன், மாரிதாஸ் போன்றவர்கள் அதுக்கு உண்மையாக பாராட்டியாகும். அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அதே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சீமான் வரைக்கும் வந்து சீமான் அதை போட்டு உடைத்து விட்டார். திருமாவளவன் சொல்லட்டும், தலித்தியத்துக்கும் ஈவேராவுக்கும் என்ன சம்பந்தம்? ஈவேரா என்றைக்கு தலித்தியம் பேசியிருக்கிறார்? உங்களுடைய கட்சியுடைய ரவிக்குமார் என்ன பேசியிருக்காரு? 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் இன்றைக்கி எம்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பேசியிருக்காரு? ஈவேராவை எப்படி நம்புவது? சீலை, உணவு, இது போன்ற விஷயங்களுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் தலித்து மக்கள் அப்படின்னு ஈவேரா பேசியிருக்காரு. இப்படி பேசக்கூடியவரை எப்படி நம்புவதுன்னு சொன்னாரா இல்லையா? இல்லங்க, எவ்வளவு பெரிய தலைவர், தந்தை பெரியார்னு வேற சொல்றாங்க, தமிழகத்தின் பகலவன் அப்படிங்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய தலைவர் சீமான் இப்படி பேசிட்டாரு. தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்க வேணாமா? மக்கள் மத்தியில எந்த ஒரு கொந்தளிப்பும் நான் தான் சொல்றேன். நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க, ஈவேரா வாழ்ந்த காலத்திலேயே ஈவேராவுடைய தாக்கம்ன்றது ஒரு 3% 4%க்கு மேலே கிடையாது. சரியா? அப்போ ஈவேராவோட தாக்கம்ன்றது ஒரு சில பகுதிகளில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். டெல்டா பகுதிகளில் சில இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். மற்ற இடத்துல நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இவங்களாம் அதை வந்து ஒரு பெரிய பிம்பம் மாதிரி ஒரு பெரிய ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ஒரு சின்ன ஒரு ஊசியை வச்சு குத்தி காலி பண்ணிட்டாரு. இப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டபோது இவர் பயந்து போய் இவர் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே அப்படி தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐநாக்களில் இந்த கும்பல் அப்படியே மேலே விழுந்து பிராண்டும் பொழுது தெரியாமல் சொல்லிட்டேங்க, நான் வருத்தப்படுறேங்க இப்படின்லாம் எல்லா தலைவர்களும் பேசியிருப்பாங்க. இவர் அது பண்ணலை. அப்படி தாண்டா நான் பேசுவேன், நீ முதல்ல நாட்டுடைமை ஆக்கடை, அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படி நாட்டுடைமைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க ஆஃப் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா ஈவேரா இஸ் மிக்சட் பேக்கேஜ் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஈவேரா ஒரு முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக இருக்கக்கூடியவர். நீங்கள் அதை அப்படியே திறந்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் காங்கிரஸ்காரங்களை கண்ணாமணம் திட்டிருக்காரு, திமுககாரங்களையும் கண்ணாமணம் திட்டிருக்காரு. திமுககாரங்களும் அவ்வளோ இந்த பேச்சும் கிடையாது, அவ்வளோ மோசமாக திட்டிருக்காரு. கம்யூனிஸ்ட்காரங்களையும் அவ்வளோ மோசமாக திட்டிருக்காரு. அம்பேத்கரை விலை போனவர்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கரை பிராமணர்களுக்கு விலை போய் அதன் அடிப்படையில் அவர் அரசியல் சாசனத்தை அவர்கள் இஷ்டப்படி எழுதிவிட்டார் இப்படின்னு சொன்னவர் தான் ஈவேரா. சரி, இப்போ சீமான் அவர்கள் பெரியார் பத்தி குறித்து பேசி இவ்வளவு பெரிய பிரச்சனை வச்சிருக்கு. ஸோ பெரியாரோட இன்னொரு பக்கத்தை அவர் பேசுறது முன்னுக்கு பின் முரணான தகவல் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. வரும் எல்லா தலைவர்களுமே ஏதோ ஒரு இடத்துல முரண்பட்ட என்ன சொல்றது நிலைப்பாடுகளே எடுத்திருப்பார்கள். எந்த தலைவர் எடுத்தாங்களும் எடுத்திருப்பாங்க. சரியா? இது ஈவேரா விதிவிலக்கு கிடையாது. ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னா, ஈவேரா போன்ற ஒரு தலைவர் கிடையாது, ஈவேரா ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவர் அப்படின்லாம் ஒரு பிம்பத்தை இவங்க ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா? அதை காலி பண்றாருன்னு தான் இவங்களுக்கு ஆண்டு, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ இதுல பாரிசாலனுடைய பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நாளா அவரும் பாத்தீங்கன்னா பெரியாருக்கு எதிராக பேசியிருக்காரு. ஒரு பிம்பத்தை உடைக்கிறதுக்கு பல காணொலிகள் ரொம்ப ஹார்ஷாவே, அதாவது ரொம்ப கடினமான சொற்கள் யூஸ் பண்ணி பல ஆண்டுகளா அவர் பேசிட்டு வர்றாரு. அவருடைய பங்கு இதுல அதாவது 2 பேரோடது முக்கியமான பங்குன்னு நான் சொல்லுவேன். பாரிசாலன் பற்றி நம்ம பேசும்பொழுது மாரிதாஸ் பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. பாரிசாலன், மாரிதாஸ் இவங்க இளைஞர்கள். இவங்க பேசுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
அண்ட் இவங்க 2 பேருமே தரவுகளை வைத்து பேசியிருக்கிறார்கள். ஈவேராவை பற்றி அந்த பிம்பத்தை உடைத்ததில் முக்கியமான பங்கு. சீமான் இன்னைக்கு பேசுகிறாருன்றது மகிழ்ச்சி. சரியா? இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர், அதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில், அதுவும் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியுடைய ஒரு தலைவரே இதை பேசுகிறார் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஆனால் இதற்கு ஆரம்ப புள்ளியாக யார் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க எல்லாரும் சொல்லலாம். பாரிசாலன், மாரிதாஸ், இவங்க எல்லாரும் அந்த யுனெஸ்கோ விருது அப்படின்றது ஒரு டுபாகூர் அப்படின்றத மாரிதாஸ் தான் போட்டு உடைச்சார் அந்த ஃபர்னிச்சரை. அதே மாதிரி பாரிசாலன் ஏகப்பட்ட மிரட்டல்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் நடுவில் தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போது இதை ஆரம்ப புள்ளியாக செய்தார்கள் அப்படின்றதுக்கு அவங்களையும் நம்ம பாராட்டித்தான் ஆகணும். ஏன்னா தரவுகளை முன்னாடி கொண்டு வரான்ல, எவனோ ஒருத்த கொண்டு வரான்ல. ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா மாப் மென்டாலிட்டி, அதாவது ஒரு கூட்டமே ஒன்று சரின்னு சொல்லுதுன்னா நானும் அந்த கூட்டத்தோட சேர்ந்து போய் நானும் அதை தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இதில் இல்லை, 1,00,000 பேர் ஒரு விஷயத்தை தவறாக பேசினாலும் தவறான விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு இருக்கணும். கன்விக்ஷன்னு சொல்லுவோம் அது ஆங்கிலத்தில். நமக்கு அந்த இடம் இருக்கணும். அந்த மனதிடத்தோடு பேசின ஆட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரிசாலன், மாரிதாஸ் போன்றவர்கள் அதுக்கு உண்மையாக பாராட்டி ஆகணும். அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சீமான் வரைக்கும் சீமான் அதை போட்டு உடைத்து விட்டார். இது 1960கள் 50களில் இருந்தது. நடுவில் கொஞ்ச நாள் தான் நடுவில் தான் இந்த பிம்பத்தை இவங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஏதோ பெரிய இவரை தொடவே முடியாது சாக்ரோசாங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ மீடியம் ஆஃப் ஸ்பீச், அதாவது யூடியூப் போன்ற ஊடகங்கள்லாம் வந்ததுனால தான் இந்த பெரியார் கொடுத்தான இன்னொரு ஒரு பக்கத்தை பாரிசாலன், மாரிதாஸ் ஃப்ரீ மீடியா உங்களுக்கு சமூக வலைதளத்தில் உங்களுக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பேசலான்னு வந்தாலும் கூட இருக்கக்கூடிய சூழலில் எவ்வளோ இடர்பாடு உங்களுக்கு நடுவில் அதை பேச வேண்டியதாக இருக்குது. ஆமா, உடனே கீழே திட்டிடுவாங்க நிறைய பேர். நீங்க திட்டத்தை விடுங்க, திட்டத்தை ஒரு மேட்டர் இல்லைங்க. நீங்கள் தடிக்க விழுந்தா போலீஸ் வீட்டுக்கு அனுப்புறீங்க, பிரச்சனை கொடுக்குறீங்க. மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணலையா? பாரிசாலனை அரெஸ்ட் பண்ணலையா? என்ன அரெஸ்ட் பண்ணலையா? என்ன காரணங்கள் இருக்க முடியும்? நான் என்னை கொள்ளையடிச்சிட்டோமா, திருட்டோமா, வழிபறி பண்ணிட்டோமா? உங்கள் கட்சிக்காரன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாலியல் பிரச்சனையிலேருந்து அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவெல்லாம் ஃப்ரீயாக தானே சுற்றிக்கிட்டு இருக்கான். நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டோமா? நாங்கள் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. ஆனால் நாங்கள் என்ன உங்களுக்கு எதிராக கருத்துக்கள் சொன்னோம், அவ்வளோதானே. அப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த கருத்துக்களை சொல்வது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சீமான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர். நீங்கள் கூட கேட்குறீங்க அவர் கைது பண்ண முடியுமான்னு. ஒரு அரசியல் கட்சி தலைவரை அவ்வளோ சர்வசாதாரணமாக கைது பண்ண முடியாதுன்னு தான் நான் நம்புறேன். நான் எப்படி அதை பார்க்கறேன்னா, கைது பண்ணிட்டா நம்மளே அவருக்கு ஒரு லீவரேஜ், ஒரு ஹீரோ மாதிரி அவர் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ. செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு கட்சி தலைவர் அதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. என்னையோ மாரிதாஸையோ பாரிசாலனையோ அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வீட்டுக்கு 20 பேர் அனுப்ப தூக்கிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். கோர்ட் என்ன சொன்னா என்ன? சுப்ரீம் கோர்ட்டு சவுக்கு சங்கர் விஷயத்தில் காரி துப்பியது. அதை பற்றி அவன் கவலையாப்பட்டு அவன் தொடச்சிட்டு போயிட்டே, நம்ம ஆஞ்சல் சம்பத் சொன்னார், துப்பினா தொடச்சிக்குவோம், நம்ம தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம் வேண்டியதுதான். இன்றைக்கி என்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, நான் சொல்கிறதா நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் பேசுறதுன்றதுக்கு அசாத்திய துணிச்சல் தேவை. அந்த இடத்துல நான் பாராட்டுறேன். திருமாவளவன் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி அதிகமாக தமிழ்நாட்டில் பேசக்கூடியவர். அவரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய, அம்பேத்கரோட கொள்கையில மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட கட்சியோட கொள்கை இருக்குன்னு சொல்றாரு. பெரியாரை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இடத்துல வச்சு எப்பவுமே பேசுவாரு. அப்பேற்பட்ட திருமாவளவன் இப்போ சீமானுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு, வதந்தியை பரப்புறாரு, ரொம்ப மனசுல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்கரத்தெல்லாம் கக்குறாரு. குறிப்பா இந்த மாதிரி பெரியாரை அவமதிச்சு தமிழ் தேசியத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் தலித்தியத்துக்கும் இருக்கிற வெவ்வேறு தலைவர்கள், அம்பேத்கரை குறித்து இந்த மாதிரி எல்லாமே தப்பா பேசி வெவ்வேறு தலைவர்கள்லாம் முன்னிறுத்தி இதை நியாயப்படுத்த பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ரெட்டைமலை சீனிவாசனா இருக்கலாம், அது மாதிரி இப்போ ஆணைமுத்துவா இருக்கலாம், இவங்களோட பேரெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறாங்க. இது அவர் பண்ணது சரியான அரசியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பக்கத்துக்கு விமர்சிச்சு ஒரு அறிக்கையை எனக்கு திருமாவளவன் சொல்லட்டும். தலித்தியத்துக்கும் ஈவேராவுக்கும் என்ன சம்பந்தம்? ஈவேரா என்றைக்கு தலித்தியம் பேசியிருக்கிறார்? உங்களுடைய கட்சியுடைய ரவிக்குமார் என்ன பேசியிருக்காரு? உங்களுடைய கட்சியோட தலைவர் ரவிக்குமார், ஒன் ஆஃப் தி 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ரவிக்குமார், இன்றைக்கி எம்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பேசியிருக்காரு? காலச்சுவடு செப்டம்பர் அக்டோபர் 2000ஆம் ஆண்டு என்ன பேசியிருக்காரு? ஈவேராவை எப்படி நம்புவது? சீலை, உணவு, இது போன்ற விஷயங்களுக்காக
எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் தலித்து மக்கள் அப்படின்னு ஈவேரா பேசியிருக்காரு. இப்படி பேசக்கூடியவரை எப்படி நம்புவதுன்னு சொன்னாரா இல்லையா? எழுதியிருக்காரா இல்லையா? அப்புறம் நீங்கள் என்ன என்ன சொல்ல வரீங்க? இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் அறிவுசார் தளத்தில் இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் திருமாவளவன் கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஈவேராவாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களா? இதே மண்ணில் பிறந்த MC ராஜாவை நீ தூக்கி பிடித்திருக்கிறாயா? அம்பேத்கரை தூக்கி பிடிக்கின்ற நீ ஏன் MC ராஜாவை தூக்கி பிடிக்க மறுக்கிறாய்? இந்த மண்ணில் பிறந்த பறையர் சமூகத்தை சார்ந்த மானத்தமிழன் MC ராஜா ஏன் நீ தூக்கி பிடிக்க மறுக்கிறாய்? இங்கே இருக்கக்கூடிய நீ ரெட்டமலை சீனிவாசன் ஓகே நீங்கள் பேசுறீங்க. நான் சொல்கிறேன் MC ராஜாவை நீ ஏன் தூக்கி பிடிக்க மாட்டேங்கிற? இதே மெட்ராஸில் பிறந்தவர் தானே. பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்குமான பூனா ஒப்பந்தத்திற்கு முன்னால் MC ராஜா தான் அதுக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன் அம்பேத்கரோட இல்லை, அம்பேத்கருக்கெல்லாம் சீனியர் அவர். சரியா? ஏன் நீ தூக்கி பிடிக்க மாட்டேங்கிற? ஒரே காரணம் தான். என்னன்னா அவர் சொன்னார், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாகத்தான் மறைவேன் என்று சொன்னார். அம்பேத்கர் அந்த மதம் மாறியதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ அவரை பேச மறுக்கிறாய், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போ உன்னுடைய அரசியல் காழ்ப்பிற்காக நீ எங்கேயோ மகாராஷ்டிராவில் பிறந்த அம்பேத்கரை தூக்கி பிடிக்க முடிந்த உன்னால் இங்கே சென்னையில் பிறந்த MC ராஜாவை தூக்கி பிடிக்க முடியல. இங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை தூக்கி பிடிக்கிறது உனக்கு ஏன் கூசுது? அப்போ அதை சொன்னால் இவர்களை வைத்து நீ பிரித்து பார்க்கிறாய்னா என்ன அர்த்தம்? ஏன் நீங்கள் தலித் தலைவர்கள் இல்லையா? இந்த மண்ணின் மைந்தர்களாக அவர்கள் இல்லையா? இந்த மண்ணிற்காக அவர்கள் பேசவில்லையா? MC ராஜாவை விட ஒரு சிறந்த தலித் தலைவர் இருக்க முடியுமா இந்தியாவில்? என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர்லாம் 2வது பட்சம்தான். தலை சிறந்த தலித் தலைவர் என்றால் MC ராஜாவை நான் சொல்லுவேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேருக்கு நீ எத்தனை சிலையை திறந்திருக்க நீ தமிழ்நாட்டில்? மானத்தமிழன் MC ராஜா எத்தனை சிலையை திறந்திருக்கீங்க? இந்த நந்தனத்தில் இருக்கு, அவர் பேரில் ஒரு ஹாஸ்டல் இருக்கு, பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கான ஹாஸ்டல் இருக்கு. அங்கேயும் அவர் சிலை இல்லை. MC ராஜா ஹாஸ்டல் சிலை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை. ஏதான் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், ஐ திங்க் இடமலமில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் எத்தனை சித்தர்கள் இருக்காங்க, இத்தனை சித்தர்களை விட்டுருவாங்க. அது சீரடி சாய்பாபாவை கொண்டு வந்து ரோடுக்கு ரோடு கோவில் வச்சுருப்பாங்க. சீரடி சாய்பாபாவுக்கு எப்படி ஆன்மீகத்தில் சீரடி சாய்பாபாவோ அந்த மாதிரி அரசியலுக்கு உங்களுக்கு அம்பேத்கர். என் ஊரில் இருக்காங்க என் தலைவர்கள், அவங்களெல்லாம் நீ தூக்கி கொண்டாடுறது கிடையாது. இடஒதுக்கீடுக்கு முத்துலிங்க முதலியார் பண்ணதோட பெருசாக யாராவது பண்ணியிருக்க முடியுமா? முத்துலிங்க முதலியாருக்கு எங்கேயாவது இருக்கா சிலை? யாருக்கும் தெரியாது. MC ராஜாவுக்கு சிலை இருக்கா? நான் சொல்கிறேன், தெருவுக்கு தெரு MC ராஜாவுடைய சிலை திறக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு செய்திருக்கிறார் அந்த மனிதர். எவ்வளோ பேருக்கு தெரியும் இதை பற்றி? ஏன் இந்த பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலைட்டு நான் சொன்னேன், உங்கள் இந்த படத்தை திறந்து வைங்க, MC ராஜாவோட படத்தை திறந்து வைங்க கமலாலயத்தில் அப்படின்ட்டு. எந்த கட்சி தலைவரை பார்த்தாலும் அது சொல்லுவேன் நான். ஏன்னா மழுங்கடிக்கப்பட்ட தலைவர்கள் இவர்கள் எல்லாரும். அவங்க பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த இதில் பின்ன வட்டமேசை மாநாட்டில் MC ராஜாவோட ரோல் தான் அதிகம். அம்பேத்கர் ஜூனியராக தான் போனார் அவருக்கு. இப்போ துரைமுருகனும் பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிக்கிட்டாரு. இப்போ வந்து பெரியார் அவரை பற்றி பேசினதுக்கு திருமாவளவன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகனும் வந்து சீமான் இந்த மாதிரி துரைமுருகன் என்ன பேசினாரு பார்த்தீங்களா? அந்த வீடியோவை போட்டு காமிங்க, இந்த வீடியோவை போட்டு காமிங்க. இதற்கு முன்னர் பெரியாரை பற்றி இப்போ இது சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் எங்கள் ஊருக்கு வந்தார், பெரியார் வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரா? திமுக பிறந்தது இதுதான் அவர் பேசினது. பெரியார் வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார், திமுக பிறந்தது. இருக்கு எடுத்து உங்களுக்கு நானே ஷேர் பண்ணியிருக்கேன் ட்விட்டரில், உங்களுக்கு எடுத்து திருப்பி போடுறேன். இவ்வளோதான் உன்னுடைய புரிதல் ஈவேரா பற்றி. நீ எல்லாம் ஈவேரா பற்றி எதுக்கு பேசுகிற? கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து சீமான் அவர்கள் மேலே இருந்துச்சு.
இப்போ புதுசா இதே பிரச்சனைக்காக பெரியார் அவர்கள் குறித்து வந்து அவதூறா பேசியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து 60 வழக்குகள் புதுசா வந்து சீமானவர்கள் மேல பாய்ஞ்சிருக்காங்க. மொத்தமா வந்து 196 வழக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ வழக்குகள் இப்போ புதுசா வந்து திருப்பியும் 60 வழக்குகள் சீமான் வந்து எப்படி எதிர்கொள்வார்? இதுதான் விஜயகாந்த் மேலேயும் பண்ணாங்க. ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு ஊர் ஊரா போக வச்சு ஒரு ப்ரெஷரை கொண்டு வந்து, அதாவது ஒருத்தர் காலி பண்ணணுன்றதுக்காக பண்ணக்கூடியது தான். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நான் தனிப்பட்ட விதத்தில் சீமானை சந்தித்து அவருடன் உரையாடி இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். மிக அதிகமான மனதிடம் கொண்ட ஒரு நபர். வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டீப் பர்சனாலிட்டி அப்படின்ட்டு. ரொம்ப டீப் பர்சனாலிட்டி. நீ நினைக்கிற மாதிரிலாம் உடஞ்சி போகக்கூடிய நபர் அவர் கிடையாது. நீ போடுற வழக்குக்கெல்லாம் பயப்படுற ஆளும் அவர் கிடையாது. இது மாதிரியான வழக்குகள் எத்தனை போட்டாலும் அதை சந்திப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். ஒரு விஷயம் மட்டும்தான் அவரை நாம் பார்த்த வரைக்கும் இருந்தது. என்ன, தனிப்பட்ட விதத்தில் அவரை இவங்க சாடக்கூடியதை அவர் வந்து கொஞ்சம் பர்சனலாக எடுத்து, அப்போ நான் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணி சொன்னேன். ஆனால் இதெல்லாம் நீங்கள் மனசுலேயே வச்சுக்கூடாது. தனிப்பட்ட விதத்தில் எல்லாம் இது வந்து உங்களை நிலைகுலையே செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்கள் பண்ணக்கூடியது. அதையெல்லாம் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ணாதீங்க. என்ன செல்வி ஜெயலலிதாவை பார்த்து தனிப்பட்ட விதத்தில் இவங்க பேசாத பேச்சா? அதை அரசியலுக்குள்ள நுழைஞ்ச அன்றைக்கே என்ன சொன்னாங்க? த டே ஷி என்டர்டு, ஜூன் 4 என்ன 1982 அரசியல் நுழையிறாங்க. அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கிட்டு கடலூரில் போய் மக்களை சந்திக்கிறார்கள். அன்னைக்கு ஜூன் 4 சந்திக்கிறாங்க. ஜூன் 5 முரசொலியில் தலையங்கம் என்ன தெரியுமா? கடலூர் கேப்ரே. இதுதான் தலையங்கம். அவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல். பால்கனி பாவையிலிருந்து ஆரம்பித்து என்னெல்லாம் பேசினாங்க அந்த அம்மாவை பற்றி. கண்டுக்கிட்டாங்களா? போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதே பால்கனியிலேருந்து நான் 6 முறை வந்து இரட்டை இலை அப்படின்னு காண்பித்து வெற்றியும் பெற்று முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக மறைந்தார்கள். ஒன்றை மாதிரி குழிக்கு பிச்சை எடுக்கல. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அவரை தாக்கக்கூடியது நீங்கள் பாதிக்கலாம் நினைக்கலாம். வழக்குகள் போட்டாலும் இந்த அரசியல் வழக்குகள்லாம் அவரை எந்த இதுலையும் அசைத்து பார்க்க முடியாது. நிற்கும் அப்படின்றத நீதிமன்றம் முடிவு செய்யக்கூடியது. ஆனால் அவரை அதை அசைத்து பார்க்குமா என்றால் பார்க்காது. சரி, இப்போ கடைசியாக எனக்கு ஒரு கருத்து, அதில் வந்து ஏதாவது தவறு சொன்னேன். கேப்ரியல் அப்படின்ற ஒருத்தர் ஒரு காணொலியில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அது வந்து ஐடியாலஜிக்கல் வார். இதற்கப்புறம் வந்து பெரியாரோட பின்பம் கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு, கொஞ்சம் வலுவிழந்து போயிருக்குங்கிறாரு. ஸோ வலுவிழந்து போனது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் முற்றிலுமா வந்து மறைந்து போவாரா பெரியார்? எதுவுமே இவங்க எல்லாம் பர்சனாலிட்டிஸ். நீங்கள் ஈவேராவை வந்து நான் வந்து ஈவேராவை சில விஷயங்களில் பாராட்டுவேன். இங்கேன்னா அந்த மனதிடம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த பழுத்த வயது, அதாவது 90+ வயதிலும் வந்து கடைசி வரைக்கும் அந்த பொதுக்கூட்டங்களை போய் பேசினதாக இருக்கட்டும், அந்த உழைப்பெல்லாம் நம்ம மதிச்சு தான் ஆகணும். எந்த தலைவரையுமே நம்ம வந்து அப்படி உதாசீனப்படுத்த முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அதுக்காக அவர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. மறைந்து போக மாட்டாருன்றீங்க. அவரை வச்சு அரசியல் ஈவேரா என்பவர் கண்டிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் அவருடைய பெயரும் இருக்கும். அதில் அது மறைஞ்சு போகவே போகாது. ஆனால் இவர்கள் கட்டியமைத்த பிம்பம் என்பது உடைந்து போய்விட்டது அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரி, அது வந்து திருப்பியும் கட்டி எழுப்புறது கொஞ்சம் கஷ்டம். அந்த விரிசல்கள் வந்து கண்ணில் எல்லாருக்கும் பட்டுக்கிட்டே இருக்குன்றீங்க. மிக்க நன்றி உங்களோட பதில்கள்.